நம்மளுக்கு இருக்க திறமைக்கு கரெக்டான வழியில யூஸ் பண்ணாம சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிக்க இப்படி நிக்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவல்ல நம்ம கிடையாது. நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சிட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல். உங்களுக்கு சோறு திங்கிறியா இல்ல பிஎல் திங்கிற பேப்பர் நான் போய் இப்ப சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. ஏன்டா சாக்கடையில ஒரு பெருச்சாலிய நானும் ஊர்ல இருந்து வந்தல இருந்து பாக்குறேன். எனக்கு ஆப்போசிட்டாவே நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோசனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. என் கண்ணுல சிக்கனா அம்மனக்கட்டை இழுத்துட்டு போய் நடு மூச்சை போட்டு பொச்சு அடிச்சு கொண்டு வருவேன். இதுல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நான் அதற்கான ஒரு நிலைமையில இல்ல. நல்ல நடிப்பு திறமையும் காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. செருப்ப கழட்டி அடிச்சிருந்தேன். பால் லக்கடி கா பூல் குருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் ஆருக்கு கட்டோடு குழலாட சதுராடு பின்னியாடு பாருங்க பண்ணி கத்துட்டு போங்க அந்த சைடு அதை வரைக்கும் விடுங்க. ஆனா இப்ப சொல்றேன் நான் திரும்ப வந்துட்டேன். டான்ஸ் ஆடியாது இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுறேன். இப்போ அழகா இருந்தா பாலிடிக்ஸ்குள்ள வரக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் அது என்னோட கேள்வியும் கூட. ரூல்ஸ் பேசுதுடா ரூல்ஸ் தெரியாமடா. ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது, இங்க வர்றது மக்கள் பணி செய்யறதுக்காக. அழகா இருக்கிற பொண்ணுங்க மக்கள் பணி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தும் கிடையாது. அழகா இருந்தா மக்கள் பணி செய்யக்கூடாதுங்கிறதும் கிடையாது. I need money. I need 200 rupees, so I support DMK. ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். நிறைய பேர் அந்த நெகட்டிவிட்டிக்கு பயந்தே இருக்காங்க. இனிஷியல் நெகட்டிவிட்டிக்கு பயந்து இருக்காங்க. அதை கடந்துட்டோம்னா கடந்துடலாம். மாபெரும் ஐட்டம் மாபெரும் ஐட்டம். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜெனரல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கொலைகாரன் 24 மணி நேரத்துல 24 பேர்த்த கொலை பண்ணிடுறான். ஆனா அவன் போலீஸ்கிட்ட மாட்டல. அடுத்த 48வது மணி நேரத்துல அவன் இறந்துட்டதா அவனே நியூஸ்ல பாக்குறான். அப்படின்னா அவன் எப்ப இறந்திருப்பான், எப்படி நியூஸ்ல பாத்திருப்பான்? முடிஞ்சா சொல்லுங்க. தெரியல. நல்லா இருக்கலாம் இன்னைக்கு போய் அவளை கிழிச்சு அடிச்சிடறான். இன்னைக்கு என்னம்மா ஆடுறீங்க? ரீமாசனாவது கோமாசனாவது எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. முட்டா பயில சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில. டேய், நீ உண்மையிலேயே மூடு மெயின்டைன் பண்றியா இல்ல வேஸ்ட்ல ஆய் போயிட்டு மூவ் பண்ண முடியாம முழிக்கிறியா? எனக்கு ஏதாவது வச்சு உம்மான வாயில பிடிக்கும் போல. ரெண்டு பேருக்கு நடுவுல இங்க போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே.
என்னமோ உங்க பேர் எல்லாம் சொல்றதுக்கு பயம் மாதிரியும். இந்த ஃபயர் மூவில டெஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா பிசியோதெரபிஸ்டின் மர்மங்கள் அப்படின்னு தப்பா போட்டிருக்காங்க. சொன்னது கருப்பு கொடை கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല. அண்ணா பாட்டு மட்டும்தான் பாடுவீங்களா? ஏதாச்சும் மாஸ் டைலாக் பேசுங்க. சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்து. நேத்து என்ன கானக்குயிலா வச்சிருந்தான், இன்னைக்கு என்ன நடிப்பு அரக்கனாக்கி இருக்கான். நாளைக்கு எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியல. உன் டாடி நம்பர் கொடு. ஹலோ, மாலாவுடைய அப்பனா யானிக்கு? ஆமா. உன் பொண்ணுக்கு டிசி ரெடியா இருக்கு, அதை வாங்கிட்டு போய் உன் பொண்ணு எங்கேயாவது கிணத்துல தள்ளி விடு. விஜய் சார் பேசுறது வந்து சாமி முன்னாடி மட்டும்தான் சந்தமா பேசுறேன். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா சாக்கடை முன்னாடி பயாமனில். உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவார் தேவதை நீதா